சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின தன்று வெளிவந்த படங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தங்கலான். விக்ரம், பார்வதி, மாளவிகா, பசுபதி, டேனியல் ஆகியோர் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையில் ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் தங்கலான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, இந்த கதை 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வடார்காடு, பெங்களூர் அந்த கதை காலத்தில் நடக்கிற மாதிரி காட்டப்படுது. அதாவது அந்த நிலப்பகுதியில் ஆத்து மணலை சலித்து தங்கம் எடுக்கும் தொழிலை பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்க ஒரு பூர்வகுடி மக்கள். அவங்க தான் விக்ரம் மற்றும் அந்த கிராமத்து மக்கள். இதை அறிஞ்ச ஆங்கிலேயர் ஒருத்தர் தங்கம் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு தங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அதனால் இந்த தொழிலை பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்க விக்ரம் மற்றும் சிலரை கூட்டுக்கிட்டு தங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி போகிறாரு. அவங்க போகிறவங்க தங்கத்தை இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. இந்த கதைக்குள்ளே இந்த லைனில் ரஞ்சித் அவர்கள் தனக்கான அரசியலை பேசியிருக்காரு. அதாவது பாறைகளை உடைத்து தங்கத்தை எடுக்கும் தொழிலை பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் எங்கள் இனத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பேர் வந்தது அப்படின்றதும், அதே நேரத்தில் எங்களுக்குன்னு சொந்த நிலங்கள் இருந்தது, அதெல்லாம் சூழ்ச்சி தந்திரங்களால் பிடுங்கப்பட்டு நிலம் இல்லாதவர்களாக, ஊர் இல்லாதவர்களாக, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக எங்களை வாழ வச்சுட்டாங்க அப்படின்றதும், அதே நேரத்தில் அந்த பாறைகளை உடைத்து உழுது விவசாயம் பண்ணக்கூடிய கடுமையான வேலையெல்லாம் செய்கிறதுனால தான் நாங்கள் அசைவ உணவுகள்லாம் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்ற அரசியலை உணர்த்துற மாதிரியான காட்சிகளை வச்சு பேசியிருக்காரு. டைரக்ஷன் மிக சிறப்பாக இருக்குது. அனைவரையும் மிக சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு. முக்கியமாக விக்ரம் அவங்களோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக அர்ப்பணிப்பாக இருந்தது. அந்த கதை காலத்தில் வெயில் பார்க்காம ரொம்ப டெடிகேட்டடாக நடிச்சிருக்காரு. இந்த வருடத்தில் சிறந்த நடிகர்களுக்கான விருதில் ஆடு ஜீவிதம் நடித்த பிருத்திவிராஜோட நடிப்பும் கொஞ்சம் போட்டி வர மாதிரி தான் இருக்குது. அது கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் அவங்களோட நடித்த மற்றவங்களோட மாளவிகா, பார்வதி, முக்கியமாக பசுபதி அவர்களோட நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது. படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. முக்கியமாக தங்கத்தை தேடி போயிட்டு திரும்ப வர அந்த காட்சியில் விக்ரம் அவர்கள் அந்த கிராமத்து மக்கள் பெண்களுக்கு ஜாக்கெட் வாங்கிட்டு வருவார். அந்த பெண்கள்லாம் போட்டு பார்க்குற அந்த சீன்லாம் ரொம்ப டச்சிங்காக நல்லா இருந்தது. தேடி போகிற அந்த சீக்வன்ஸ் 1001 படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அங்கே கிராமத்து மக்கள் போகிற காட்சியெல்லாம் பாலா அவர்கள் இயக்கிய பரதேசி படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. கிஷோர் குமார் அவர்கள் ஒளிப்பது மிக சிறப்பாக இருந்தது. ஜி பிரகாஷோட பாடல், பின்னணி இசை எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. சில இடங்கள்ல அந்த தங்கப்பாறை மலைக்கிட்ட போகும்போதெல்லாம் பாம்பு வரக்கூடிய அந்த சிஜி காட்சியெல்லாம் மிக சிறப்பாக நேர்த்தி நல்லா இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள், நல்லா இருக்கு.